சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ச்சே, இந்த கிழவி எங்க தான் போச்சுன்னு தெரியல. கொஞ்சம் கூட ஆனா அக்கறையே இல்லப்பா. எனக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த கிழவிக்கு இல்ல. சரி வந்து கூட மாட ஏதாச்சும் வேலை செய்யும் அது இதுன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. நான் கூட இப்படி மாங்குன்னு மாப்பு போட்டு தொடச்சு கிடக்கேன். கிழவி உள்ள கிடந்து உறங்கிட்டு கிடக்கு பாரு. இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் நியூ இயர். இது கூட இந்த கிழவிக்கு தெரியாம என்னதான் பண்ணிட்டு இருக்கோ தெரியல. சரி நம்ம இந்த வீடு கீடெல்லாம் கிளீன் பண்ணி ஏலம் சாமி போட்டவெல்லாம் தொடச்சு கிடச்சு வச்சு நல்லா ரெடி பண்ணி பூசையா போட்டேன்னா இந்த கிழவி வந்து சரி இட்லி தோசை பாயாசம் வடனி ஏதாச்சும் ஒன்று சமயக்கட்டில் ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா கடந்து உறங்கிக்கிட்டுலாம் கிடக்கு உறங்கிக்கிட்டு. என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு இந்த கிழவி உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல. நம்ம இன்னைக்கு தமிழ் நியூ இயர் கொண்டாடியே ஆகணும்ப்பா. போன வருஷம் செல்லத்தாயக்கா வீட்டில் எப்படி எப்படிலாம் பண்ணாவே. இட்லி தோசை பாயாசம் புட்டு கொழுக்கட்டை வேற சாமி பூஜைக்கு அந்த பூஜை இந்த பூஜைன்னு எல்லா பூஜையும் போட்டு பழம் கிலன்னு வாங்கி வச்சு அசத்தி போட்டாவே. நம்மளும் அதே மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பூசையை போட்ட வேண்டியதுதான். அப்பதானே இந்த சின்ன பொண்ணு யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை நாள் தான் அடுத்த போய் வீட்டில் போயிட்டு பொங்கலுக்கு காவ காக்க. இன்னைக்கு நம்ம பொங்கல் வைப்போம். வீடு கீடெல்லாம் தொடச்சி முடிச்சு விட்டு நேராக அடுப்பங்கரையில் போய் பொங்கல் சுண்டல் எல்லாத்தையும் அவிச்சு இன்னைக்கு பூசையை போட்ட வேண்டியதுதான். சின்ன பொண்ணு வைக்க போற பொங்கல் சுண்டல்ல இன்னைக்கு அவ்வளோ வர மிரண்டு போய் நிற்க போறாவ. இந்த கிழவி மற்ற நாளெல்லாம் நல்லா வெடுக்குன்னு 5 மணிக்கே முடிச்சு அவ்வளவு வேலையும் செய்யும். முத்தத்தை பெருக்கிறது என்ன, கோலத்தை போடுறது என்ன, கலர் பொடி அள்ளி தட்டுறது என்ன, ஏதாவது அப்பயும் காசு கொடுக்க மாதிரி தான் கலர் பொடி அந்த தட்டு தட்டும். இன்னைக்கு சித்திரை 1 இன்னைக்கு கடந்து உறங்குறத பாரு. இதுக்கு நானே பரவாயில்லையாக்கம். ஏதாவது ஒரு விசேஷ நாள்னா கூட முன்னோட்டி முழிக்கணும்னு பாக்கேன். கிழவி கடந்து உறங்குது பாரு. வரட்டும், எத்தனை நாள் நம்மளை போட்டு திட்டிருக்கோம். உறங்குறான்னு மலத்துக்கிட்டு உறங்குறான்னு நம்மளை எத்தனை நாள் போட்டு திட்டிருக்கோம். இந்த கிழவி வந்தோம் இன்னைக்கு கிளிய மட்டும் பாரு. வீடு இருக்க ஆக்கத்தை பத்தியா. இதுல வேற வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தொடன்னு போட்டு துடைக்காவே. என்னத்தை தான் கொண்டு வந்து கிளவி துடைக்குமோ தெரியல. என்ன அழுக்கு எப்ப வெள்ளை கலர் மாப்பு ஃபுல்லா கருப்பு கலர் ஆயிரும் போல. அந்த அளவுக்கு அழுக்காவுலா இருக்கு. அடக்கடவுளே, நான் பாக்குறது உண்மையா இல்ல பொய்யா? பூமியில இருந்து வானத்துக்கு மழை பெய்யும் போலயே. எம்மா என் வீட்டுல இருக்க மருமவா இன்னைக்கு முறையா மாப்பை எடுத்து வீட்டெல்லாம் தொடக்கா. ஆனா சரியான பைத்தியக்காரி கிருவகாரி. நான் நேத்து தானே வீட புள்ள தொடச்சு கிளீன் பண்ணி வச்சேன். இவ இப்ப கடந்து மாப்பை போட்டுட்டு இருக்கா. பைத்தியக்காரி. எம்மா ஒரு வேலை செய்யறது ஒரு உருப்படியா செய்ய வேண்டாமாக்கா? நேத்து தான் நான் தொடச்சு அழுத்தி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிறுக்கி இப்ப கடந்து தொடச்சு நடக்கா. வேண்டாத வேலை தானே பாத்துட்டு நடக்கா. நேத்து எவ்வளோ வேலை செஞ்சேன். அப்ப கடந்து நல்லா உறங்கி விட்டு ஏமா எப்படிதான் இவளுக்கு உறக்க வருமோ தெரியல. நேத்து சாயந்தரம் வரை உறங்கிருப்பாம்மா. சரி ஒரு மனுஷன் இப்படியா உறங்குவா? நேத்து நான் அவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன். அப்ப வந்து ஒரு உதவி கூட பண்ணாம இப்ப உபத்திரம் பண்ணணும்னு அவளத்தையும் கடந்து இப்ப கடந்து பண்ணிட்டு இருக்கா பாரு கீர்காரி. இவெல்லாம் இந்த வீட்டுல இருக்கதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கதும் ஒண்ணுதான். சரியான தெண்ட கர்மந்திரம். கிழவி இப்ப கூட முறைச்சிட்டு தான் வந்து நிக்குது பாரு. ஏத்தே உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லல்ல. ஆமா அறிவு தானே, எனக்கு ஒண்ணும் இல்ல. அதான் ஒன்ட்ட நல்லா கொட்டி கிடக்க. கொஞ்சம் தாயே இந்த நக்கல் பேச்சுக்கொண்டும் கிழவிக்கு குறைச்சல்ல. ஏத்தே இன்னைக்கு முன்னாடி எழுந்தணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? சீக்கிரம் எழுந்து வேலைக்குள்ளேயே செஞ்சாருனையா. எதுக்கு இன்னைக்கு முன்னாடி முழிக்கணும்? முன்னாடி முழிச்சா மட்டும் நான் வெட்டி முழிக்கிற வேலையா? புதுசா மாப்பு தூக்கி வந்துட்டு ஏதோ வேணா டெய்லி வருஷ கணக்கு அவ்வளவு வேலையும் பார்த்த மேல மினிக்கிட்டு திரியறா. இன்னைக்கு ஒரு நாள் மாப்பு போடுறாளா? இதான் சரியான பைத்தியக்காரியாச்சே. நான் நேத்து தான் மாப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சேன். இன்னைக்கு மாப்பு போடுறாளா? மாப்பு வந்துட்டா. நேத்து மா போட்ட வீடு மாதிரி தானே இருக்கு. பாத்திராண்டாம் அங்க இங்கன்னு நாரி போய் கிடக்கு. உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லையான்னு வேற தெரியல. அதான் இந்த ஆக்கத்துல தொடச்சு வச்சிருக்கே போல. நட்டச்சி கொழுப்ப பத்தியா கொழுப்ப திமிரு பிடிச்சவா. நேத்து கடந்து நல்லா மல்லாக்க கடந்து உறங்கி விட்டு இப்ப கடந்து திமிரு பிடிச்சு ஆடி கிடக்கா. எங்க போறியா? வியாழ கிடக்கு. அது என்னது இட்லி தோசை பாயசம் புட்டு எல்லாமே செஞ்சு வைங்க. பொங்கல் கிங்கல் எல்லாம் செய்யுங்க. ஆமா எனக்கு ஒரு வியாழ இல்ல. நான் அவளுக்கு செஞ்சு கொண்டு வந்து உன் தலையில தட்டுறேன். நீ அவளுக்கு கடந்து தின்னுட்டு கட. நீ தின்னுட்டு நக்கிட்டு போறது நான் எதுக்கு செய்யணும்? வியாழை பார்த்துட்டு போ. கிழவிக்கு முத்தி போச்சு போலயே. சரி இன்னைக்கு நல்ல நாள் தமிழ் நியூ இயர். எல்லாம் ஏதாச்சும் சாமிக்கு படைக்கிறதுக்கு செய்யணும்னு பார்த்தா ஒன்றும் செய்யாம காலை கிளப்பிட்டு போகுது. ஏன் அப்படி சிலிப்பிக்கிட்டு போகுது? எப்பவுமே ஏதாச்சும் அந்த சாமி சமாச்சாரம் தமிழ் நியூ இயர் அது இதுன்னு ஏதாவது வந்தா கிழவி தான் காலை கிளப்பிட்டு எல்லா வேலையும் செய்யும். இன்னைக்கு இது என்ன போகாது? நம்ம இருக்கிற இது கூட இந்த கிழவிக்கு இல்லை. என்ன ஆச்சு இந்த கிழவிக்கு? இந்த கிழவி ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் கிறுக்கு பிடிச்சு அலையும். நமக்கு எதுக்கு? நம்ம செய்யற வேலையை நம்ம கடை செஞ்சு அவ்வளோ வரையும் கூப்பிட்டு நம்ம பூசையை போட்ட வேண்டியதுதான். ஒத்தரோசா இந்த சின்ன பொண்ணு பாத்தியா? நேரத்துல இருந்து ஆளையே காணோம். நானும் அவளை வருவான்னு தேடிக்கிட்டே கிடந்தேன். ஆளையே காணோம். ஆமா செல்லத்தாய்க்கா, நானும் அவளை பார்க்கல பார்த்துடுங்க. ஒரு வருஷமும் இல்லாம இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு நல்லா கொண்டாடணும், சிறப்பா கொண்டாடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஆட்டிட்டு தெரிஞ்சா. அதான் எல்லா வேலையும் செஞ்சு டயர்டாகி தூங்கிருப்பா போல. அதான் இன்னும் ஆளை காணும் போல. அப்படியா? நான் அவ வருவான்னு காத்துட்டு இருந்தேன். ஆளை காணுமா? சரி அதான் என்னாச்சு ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்பவுமே கரெக்டா வந்துருவா பார்த்துக்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம்னா கரெக்டா வந்துருவா. ஆளை காணுமா அதான் பார்த்தேன். ஆமா அவ என்ன பண்ணிட்டடப்பா? வீட்டுல வெட்டியா கிடந்து உறங்கிட்டடப்பா. எல்லாம் வாய் சவடால் தான். சும்மா வாய்க்கு வந்தபடி எதையாவது பேச வேண்டியது வளர வேண்டியது. அவெல்லாம் ஒன்றும் பண்ணி கிளிக்க மாட்டா. வீட்டுல மாமியா கறி இருக்கா எல்லாம் செஞ்சு போடுறதுக்கு. எல்லாம் செஞ்சு போட இவ கிடந்து தின்னுட்டு உறங்குவா மலத்திக்கிட்டு. வேற என்ன பண்ணிட்டடப்பா?
நீ சொல்றதே என்னமோ கரெக்ட் தான் முடியுமா. அவ சும்மா வாய்ஸ் அவடால தான் விட்டுட்டு கிடப்பா. வேற என்னதான் பண்ணிட்டு கிடப்பா. ஆனா என்ன ஆளை காணுமே. சரி அதான் வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டாளோன்னு நினைச்சேன். அதான் எனக்கும் தெரியல. அவ்வளோ வரும் இங்கே தான் இருக்கீங்களா? நல்ல வேலை அவ்வளோ வரும் ஒரே இடத்துல இருந்தியே. அவ்வளோருக்கு தகவல் சொல்லணுமே வேக வேகமா வந்தேன். என்னது தகவல் சொல்ல போறியா? அப்படி என்ன தகவல் சொல்ல போறா? என்ன ஊருக்குள்ள ஏதாவது கிளவி ஏதாவது மண்டைய போட்டா என்ன? மண்டையும் போடல கொண்டையும் போடல. நம்ம சின்ன பொண்ணு இருக்கால்ல. ஆமா அவளுக்கு என்ன? அவளை பத்தி தானே இப்ப பேசிட்டு இருந்தோம். அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அவ நல்ல கல்லூரண்ட போய் நல்லா தான் கிடக்கா. அவ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தா. அவசர அவசரமா நம்ம அவளை வரையும் வர சொன்னா என்ன ஏதுன்னு கேட்டா சொல்லி தொலைய மாட்டேக்கா. வர சொல்லுங்க, சீக்கிரம் வர சொல்லு, சீக்கிரம் வர சொல்லு. செல்லத்தாய்கா கூட்டு வந்துரு, செல்லத்தாய்கா கூட்டு வந்துரு. ஒத்தரசாவே முனியமாவே அவ்வளோ வரையும் கூப்பிட்டு வந்துரு, அவ்வளோ வரையும் கூப்பிட்டு வந்துருங்க. என்ன இளவன் கேட்டா சொல்லி தொலைய மாட்டேக்கா. ஆமா நம்மள எதுக்கு இப்ப கூப்பிடுறாவா? ஏன் கிறுக்கி அதானே எனக்கு தெரியலங்க. வாங்க போவோம். எதுக்குன்னு தெரியல. கூப்பாடு போட்டு கிடக்கா. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னா என்ன எதுன்னு போய் பாப்போம் வாங்க. என்னாச்சு இவளுக்கு? இவன் இப்படிலாம் கூப்பிட மாட்டாளே. எதுக்கு கூப்பிடுவா? நம்மள ஏதாவது பார்த்து பேசினா நேரம் நம்ம வீட்டுக்கே வந்துருவா. நம்மள எதுக்கு இப்ப கூப்பிட்டு கிடக்கா? தெரியலையே. சரி இவ கூப்பிடறாள போய் பாப்போம். சரி வாங்க போவோம். என்னடி இவ பட்டையும் கிட்டையுமா போட்டு ஒரு மார்க்கமா இருக்கா? ஏக்கா பட்டை மட்டுமா போட்டிருக்கா? காதுல ஒரு பூவை சொல்லி வச்சிருக்கா பாருங்க. ஏக்கா வாங்கக்கா வாங்க. எவ்வளோ நேரம் உங்களுக்காண்டி எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன்க்கா. சாமி மட்டும் தான் கும்பிடணும். என்னது சாமி கும்பிடணுமா? எதுக்கு இப்ப சாமி கும்பிடணும்? ஒருவேளை பிறந்த நாள் ஏதாச்சும் இருக்குமோ என்னன்னு தெரியலையே. பரவாயில்ல இருந்தாலும் நல்லா தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா. என்ன அவ்வளோ வரும் மச மசன்னு பார்த்துட்டு நிக்கியே? சீக்கிரமா மண்டையில பட்டையை தடவுங்க. பட்டை தானே இந்த போடுறோம், இந்த போடுறோம். ஒருவேளை கிறுக்கு பிடிச்சிட்டவளுக்கு என்ன திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கிடக்கா? பட்டை கிட்டலாம் போட்டு பயங்கரமா ஆக்கி வச்சிருக்காளே. பொங்கல் வாசனை வேற மூக்க துளைக்குது. எங்க இவ மாமியாக்காரிய காணும்? ஒருவேளை இவதான் எல்லா ஏற்பாடையும் பண்ணி பொங்கல் கிங்கல் எல்லாம் வச்சிருப்பாளோ? செல்லத்தாய்க்கா ஏன்க்கா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? அதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி நேத்து இந்த மாதிரி பூஜை அது இதுன்னு வச்சிருந்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு எதுக்கு இதெல்லாம் போட்டு வச்சிட்டு கிடக்கா? சக்கா நேத்து தான்க்கா பூஜை வைக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு கிடந்தா. இன்னைக்கே வச்சிட்டு கிடக்கானதும் ஒன்றும் புரியல. சரி சரி அவ்வளோ ஒரு காதை விட்டதெல்லாம் போதும். ஒழுங்கா சாமியை கும்பிடுங்க. அவ்வளோ ஒரு நல்ல புத்தி கிடைக்கட்டும்னு. கடவுளே கடவுளே இன்னைக்கு வருஷத்தோட நாள். இந்த நாள் மாதிரி இந்த வருஷம் முழுக்க சந்தோஷமா இருக்கணும். என்னது வருஷத்தோட நாளா? ஏக்கா நான் தான் அப்பயே சொன்னேன் இவளுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிட்டுன்னு. கிறுக்கு மயில பேசிட்டு கிடக்கா. வருஷத்தோட நாளாம்ல. ஏன் முடியுமா? சும்மா கிடப்பதுக்க சாமி கும்பிடும்போது எதுக்கு கத்திட்டு கிடக்கா? இரு இன்னும் 2 சுத்து சுத்திட்டு லைட்டா மணி அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் தீபாதரணியை தாரேன். நல்ல மூஞ்சில வாங்கி ஒத்திக்க. நல்ல புத்தி கிடைக்கட்டும்னு. ஏமா சாமி கும்பிடும்போது கதை விட்டு கிடக்காளுவே. கன்ஃபார்ம். ஏக்கா இவளுக்கு கிறுக்கே தான் பிடிச்சு போச்சு போலக்கா. ஆமா இவ மாமியாருங்க. இவ இந்த மாதிரி கிறுக்கு வேலை பார்க்கணும். அதை அப்பயே ஓடி இருக்கும்னு நினைக்கேன். ஏக்கா அவ்வளோ வர தொட்டு கும்பிடுங்கக்கா. நல்லதே நடக்கணும். அவ்வளோ வர நினைச்சு தொட்டு கும்பிடுங்க. எவ்வளோ தொட்டு கும்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல எதுக்கு இப்ப இந்த மாதிரி சாமி போட்டவெல்லாம் எடுத்து வச்சு எதுக்கு இன்னைக்கு இப்படி பூஜை பண்ணிட்டு கிடக்கா? சரி செவ்வாய் வெள்ளினா கூட பரவாயில்ல இப்படி பூஜை பண்றேன்னு நினைச்சு சந்தோஷப்படலாம். நீ ஒரு நாளும் பூஜை பண்ண மாட்டா. புதுசா இன்னைக்கு வருஷத்தோட நாள்னு வேற சொல்றா. ஏக்கா என்ன உங்களுக்கு மறந்து போச்சா என்ன? ஏக்கா என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கிய? இன்னைக்கு சித்திரை 1க்கா. வேற சாமி போட்டவெல்லாம் வச்சு பூஜை பண்ணாண்டா. உங்க வீட்டுல எல்லாம் ஏற்கனவே காலையிலே பண்ணி முடிச்சிருப்பிய. எங்க நாங்க இருந்து ஒத்த ஆள அவ்வளவு வேலையும் செஞ்சிருக்கேன். அதான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பைத்தியம் இன்னைக்கு சித்திரை 1. கிறுக்காரி இன்னைக்கு சித்திரை 2 ஆயிட்டு. ஏக்கா என்னக்கா சொல்றீங்க? சித்திரை 2ஆ? ஆமா கிறுக்கி. நாங்களும் இவ என்ன கிறுக்குத்தனமா பண்ணிட்டு கிடக்கான்னு யோசிச்சுட்டு கிடக்கும். நேத்து இந்நேரத்துக்கு இந்த பூஜை எல்லாம் வச்சிருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு சித்திரை 2 ஆயிட்டு இன்னைக்கு கிடந்து இந்த பூஜையை வச்சிட்டு கிடக்கா. அறிவு கட்ட உதவி. இவளுக்கு என்ன சொல்றா? அப்ப இன்னைக்கு சித்திரை 2ஆ? ஐயோ கடவுளே, நான் இன்னைக்கு சித்திரை 1ன்னு நினைச்சு காலையில இருந்து இந்த வீட்டை தொடச்சி பெருக்கி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பொங்கல் பழனி எல்லாத்தையும் வாங்கி சாமிக்கு படைச்சா இப்படி கிடைச்சா சித்திரை 2ன்னு என் மண்டையில தூக்கி குண்டை தூக்கி போடுறிய? ஐயோ நேத்து சித்திரை 1ன்னு தெரியாம அப்படி மணி கணக்கா உறங்கிட்டு கிடந்தேன். நான் இன்னைக்கெல்லாம் சித்திரை 1ன்னு நினைச்சு உங்க அவ்வளவு வரையும் கூப்பிட்டேன். கடைசியில இப்படி ஆயிப்போச்சே. நான் கூட நீ நேத்து எங்க வீட்டு பக்கம் வரலைன்னு உனக்கு கிடந்து தேடிட்டு கிடந்தேன். சரி நேத்து வீட்டுல பொங்கல் கிங்கல் வச்சு நல்லா வேலையா இருக்கும் அதான் பிள்ளை வர்ற போல நினைச்சிட்டு கிடந்தா. நீ என்ன இப்படி பண்ணிட்டு கிடக்கா? அப்ப நேத்து பிள்ளை என்ன உறங்க வச்சா? ஐயா ஆமா செல்லத்தாய்க்கா, மறந்து போய் நேத்து நல்லா சாயந்தரம் வர நல்லா உறங்கி போட்டேன். அதான் என் மாமியார் அந்த கிளி கிழிச்சிருக்க போலக்கா. நான் என்ன நினைச்சேன், என்ன நேரமும் இல்லாம நேத்து போய் இந்த பிள்ளை இப்படி திட்டுதான் இந்த கிளவி இப்படி திட்டிட்டு கிடக்கான்னு நினைச்சேன். இப்போதானே தெரியுது சித்திரை 1 அதுவுமா நல்லா வளர்த்துக்கிட்டு உறந்துக்கி கிடந்திருக்கேன். அதான் மாமியா கிளவி வந்து அந்த கிளி கிழிச்சிருக்க போல. இது தெரியாம நான் பைத்தியக்காரி மாதிரிலாம் உறங்கிட்டு கிடந்திருக்கேன். சின்ன முன்னா தெரியாம தான் கேட்க. நீலாம் ஒரு பொம்பளையா? ஒரு 4 கிழமை ஒன்றும் தெரியல. இதுல வேற பூஜை வச்சு எங்க அவ்வளோ வரையும் கூப்பிட்டு நெத்தியில பட்டையை வேற போட்டு விட்டுருக்கா. அதானே ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. பண்றதெல்லாம் ஏழை கூடமா தான் பண்ணுவா. இதுல நம்ம நேரமும் வேஸ்ட்.
சரி விடுங்கடி, வந்தது வந்துட்டோம். ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணிட்டா. சாமி தானே, எப்ப கும்பிட்டா என்ன, சாமி கும்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, சீக்கிரம் சாமியை கும்பிடுங்க. பொங்கலுக்கு இங்கெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா, எல்லாத்தையும் தா. தேங்காய் உடைச்சி பாதி அரைமுடி தேங்காவையும் தா, பழத்தையும் தா, பொங்கலையும் தா. நாளைக்கு குழம்புக்காச்சும் ஆகும். அடக்கடவுளே, இப்படி அசிங்கமா போச்சே. அப்ப நேத்து தான் நியூ இயரா? இது தெரியாம இன்னைக்கு காலையில இருந்து மாங்குன்னு அவ்வளவு வேலையும் பார்த்து அவளத்தையும் பண்ணனே. அப்ப கூட இந்த கிழவி ஒரு வார்த்தை சொல்லலையே. அப்பப்போ வந்து பார்த்து பார்த்து முறைச்சிட்டு போச்சு. நான் கூட எதுக்குன்னு யோசிச்சேன். கிளவி வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்திருந்துன்னா இதெல்லாம் தூக்கி போட்டு என் பாட்டுக்கு சோவார போயிருப்பேனே.